வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மாயில். என்னப்பா காலையில் பாட்டை போட்டுக்கிட்டு வேறு லெவலில் வீடியோ போட்டுக்கிறக்கான்னு நினைக்காதீங்க, சரிங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். என் அனுபவத்தில் இங்கே கத்தாரில் நடந்த ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ நான் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இங்கே நிறைய பேருக்கு இன்னும் கத்தாரில் சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அதை நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நீங்கள் இதை என்றைக்குமே மைண்டில் வச்சுங்க. ஸோ என்றைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, சரிங்களா? கத்தார் நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி கத்தார் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட சேஃப்டி உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் தான் நீங்கள் தான் முதலடி எடுத்து வைக்கணும், சரிங்களா? இப்போ இங்கே ஹவுஸ் டிரைவராக வேலைக்கு வரீங்க அப்படின்னா, வீடு நல்ல வீடாகவும் இருக்கலாம், நல்ல வீடு இல்லாமலும் இருக்கலாம். அப்படியும் மேபி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நீங்களும் பேசுகிறீங்க, அமைதியாக மாட்டேங்குது, கஃபில் ஓனர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கார், வேலை பார்க்குற மைண்ட் செட் இல்லை, என்னடா பண்ண போகிறோம், என்னடா செய்ய போகிறோம், எப்பறம் நம்ம பேசாமல் ஊருக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மைண்ட் செட்டில் உங்களுக்கு எண்ணம் வந்துட்டால் அடுத்த செகண்ட் மைண்டை மாற்றாதீங்க, சரிங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் ஊருக்கு சேஃப்டியாக நீங்கள் உங்கள் ஓனரோட காசில் டிக்கெட் போட்டு போக முடியும். உங்களுடைய காசில் நீங்கள் டிக்கெட் போடணுங்கிற அவசியமே கிடையாது கத்தாரை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்குறீங்க, வீடு ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரெஸ்ட் இல்லாத வேலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் டைரெக்டாக போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு தெரியும், அதாவது செனையான்னு சொல்லுவாங்க. ஸோ சல்வா ரோட்டில் சிஐடி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அவங்க கிரைம் டிபார்ட்மெண்ட். பட் அவங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்கள் வேறு எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னாலும் அவங்க அங்கே எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இங்கே சிஐடிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போகும்போது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எக்கார்ந்து கூட உங்கள் ஓனருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் சைலண்டாக கிளம்பி அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு போகும்போது லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்காது, எப்படியும் கஃபில் ஓனர் வாங்கி வச்சுக்கிடுவான். அதனால் பயப்படாதீங்க. நேராக சிஐடிக்கு போயிட்டு உள்ள கவுண்டரில் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுடைய விவரத்தை எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது, என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது சார், எனக்கு என்னோடய பாஸ்போர்ட் வாங்கி தாங்க, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு டிக்கெட் வாங்கி தாங்க, என்ன சேலரி கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, சேலரி கொடுக்கலன்னா இங்கே ஓப்பனாக சொல்லிடுங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அங்கே நீங்கள் சொன்னால் அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் உங்களுடைய ஓனருக்கு போகும். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து டிரைவர் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் போகும், சரிங்களா? அந்த டிலே ஆகுறதுனா கிடையாது. நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த செகண்டு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்த செகண்டு உங்களுடைய ஓனர் எங்கே இருந்தாலும் அந்த ஆஃபீஸுக்கு வந்தே ஆகணும். வந்த அடுத்த செகண்டு உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நானே டிக்கெட் போட்டு அனுப்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி என்னமோ பேசி உருட்டுவானுங்க. நம்பக்கூடாது, சரிங்களா? அதை இருக்காத கூட நம்பாதீங்க. நான் ஊருக்கு போகிறேன்னு ஒரே பிடிவாதத்தில் பிடிச்ச கூட நிற்கிறேன். ஒன்று ஜெயிலில் தூக்கி போடு, இல்லைன்னா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், தவிர நான் அவன் வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு பிடிச்ச பிடிவாதத்தில் நின்னீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, உங்கள்கிட்ட உங்கள் ஓனர் சம்பளம் கொடுக்கலனாலோ இல்லை பாஸ்போர்ட் அவட்ட இருந்தாலோ ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டை வாங்கி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிக்கெட், சேல்ரி கொடுக்கலன்னா சேல்ரி, இது எல்லாமே வாங்கி உங்களுக்கு அன்னைக்கே நடக்கும், சரிங்களா? உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக இருந்தால் ஒரு நாளில் உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய டிக்கெட், உங்களுடைய சம்பளம் எல்லாமே அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை அன்னைக்கே ஊருக்கு அனுப்புவாங்க. ஸோ பயப்படாதீங்க, சரிங்களா? கத்தாரில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிருக்கு. நிறைய பேருக்கு வழி தெரியலை, இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோனுங்கிறது தெரியாமல் நிறைய பேர் ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கிறேன், கத்தி எடுத்து கையை அறுத்துக்கிறதும், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி எது சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸோ பயப்படாதீங்க. உங்களுக்கு வேலை பிடிக்கல என்றால் இங்கே இந்தியன் எம்பசிக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு டிலே ஆகும். நீங்கள் டைரெக்டாக போக வேண்டியது சல்வா ரோட்டில் இருக்கிற சிஐடிக்கு நீங்கள் டைரெக்டாக போங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் போகும்போது உங்களோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கையில் கத்தார் ரியால் கையில் வச்சுக்குங்க. மேபி ஒரு நாள் வெளியில் ஆனால் நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் உங்களோட ஃப்ரெண்ட் ரூமில் ஷேர் பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடு செலவு இதெல்லாம் இருக்க தான் செய்யும், உங்களுக்கு நேரத்தை பொறுத்து அமையும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ, என்ன வேலையில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ பயப்படாதீங்க. ஏன்னா நானும் சிஐடி போயிட்டு கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு போன ஆள் தான். ஸோ அங்கே என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். நானும் இப்போ
இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு நான் மறுபடியும் கத்தார் வந்திருக்கேன். ஆனால் என்னென்னா யார் நான் எதுக்காண்டி யாரை வீட்டை விட்டு நான் வெளியே போகணுன்னா அவங்க வீட்டுக்கே தான் வந்தேன். இப்போ மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ நான் என் ஓனர்கிட்ட கேட்டேன். என் ஓனர் வந்து ஒரு டிரைவர் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்னைய ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நான் இது பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கத்தாரில் நீங்கள் யாராச்சும் மாட்டிக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டு பயப்படாதீங்க. டைரெக்டாக சல்வார் ரோட்டில் இருக்க சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. போயிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்த செகண்ட் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் வேகமாக நடக்கும். பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு டைம் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஓனர்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே நம்மளோட சேஃப்டி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால பயப்படாதீங்க. இந்த வீடியோ நான் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. நல்லபடியாக வாங்க, வந்து வேலையை பாருங்கள். சில வீடுகள் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை அனுசரித்து போகிறதும் போகாததும் உங்களுடைய விருப்பம். பிரச்சனைகள் அதிகமானால் மட்டும் நான் சொன்னதை செய்யுங்க. ஸோ பயப்படாதீங்க. உங்களுடைய சேஃப்டி கத்தாரில் ரொம்ப முக்கியம். ஸோ எக்காரணத்து கொண்டு பயப்படாதீங்க. போல்ட்டாக பேசுங்க. அரபிகள்கிட்ட போல்ட்டாக பேசணும். நீங்கள் பயந்தால் மட்டும்தான் அவங்க உங்களை ட்ரிக்கர் பண்ண எப்படி சொல்கிறது, உங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன், கேஸை கொடுத்துருவேன். ஸோ பயப்படாதீங்க. போல்ட்டாக பேசுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு தைரியமாக பேசுங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்கள் நல்லபடியாக இந்தியாவுக்கு போவீங்க. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு உங்களால் மறுபடியும் கத்தாருக்கு வேலைக்கு வர முடியும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வரும்போது நல்ல வேலையை தேடிக்கிட்டு நல்லபடியாக இருங்க. ஓகே கைஸ், நான் இந்த விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, நல்லா உடம்பை பார்த்துங்க. டேக் கேர் கைஸ். ஏதாச்சும் உங்களுக்கு கத்தாரில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு மெசேஜ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டேக் கேர். உடம்பை பார்த்துக்கங்க.